மா இப்போ நம்ம சில்லோயிசம்ல புது பேட்டர்ன்மா நியூ பேட்டர்ன் லேட்டஸ்ட் பேட்டர்ன் ரிவர்ஸ் சில்லோயிசம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா அவன் முதல்ல நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம கன்க்ளூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதானே இதுவரையிலும் செஞ்சுருப்போம். இங்கே என்ன செய்கிறான்னா கன்க்ளூஷன் முதல்ல கொடுத்துட்றான். அது எப்படி வரும்ன்றது கீழே இந்த என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணால் அந்த கன்க்ளூஷன் வரும்ன்ட்டுன்னு ஆப்ஷனில் தனித்தனியாக ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பான். ஸோ இது பார்த்துட்டு கூட ரீசெண்டாக சில பேர் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, சார் இன்மா எப்படி சார் சால்வ் பண்ணுறதுன்ற மாதிரின்னு. ரொம்ப ஈஸிமா. அதுலேயும் நீங்கள் காண்டி அனலிட்டிக்கல் மெத்தட் நல்லபடியாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். நான் சொன்ன மாதிரி 30 செகண்ட் மேக்ஸிமம் சொன்னேன் இல்லையா, சில ப்ராப்ளம்ஸ் 10 செகண்ட்குள்ளாவே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இங்கே நான் எதுவும் உங்களுக்கு கம்பேர் பண்ண விரும்பலமா, வென் டயக்ராமும் அனலிட்டிக்கல் மெத்தட்ன்ட்டு ரெண்டுமே கற்றுக்கோங்க, இன்னும் நல்லது தான் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இது ஃபாலோ பண்ணிங்க அனலிட்டிக்கல் மெத்தட்னா பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ரிவர்ஸ் சில்லோயிசம்ன்றது எப்படி என்னன்றது டீட்டெயிலாக திருப்பி பார்க்கலாம். முதல்ல நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கு அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களாம்மா? இங்கே ஒரு 4-5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், அதுக்கு மேலே தேவையில்லைன்னு நினைக்கிறேம்மா. ஏன்னா நிறைய நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக தான் இது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 and 2ல் ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ 3, 4, 5 2 கன்க்ளூஷனாக கொடுத்துட்டு ஈவன் பாசிபிலிட்டி கேசஸ் வர மாதிரி கூட கன்க்ளூஷனில் கொடுத்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா அதோட உங்களுக்கு எது மாதிரி டவுட் எதுவுமே இருக்காது. எது மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரிங்களாம்மா? ஸோ 1 and 2 முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான் இருக்கு. நோ டைம் இஸ் டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இது எப்படி வரும், எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டா இந்த கன்க்ளூஷன்ன்றது வரும்ன்றது தான் நீங்கள் ஒரு இதுலேயும் நீங்கள் ஆப்ஷன்லையும் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு அரைவ் பண்ணணும். என்ன சார் இவ்வளோ தலைநோவான்ற மாதிரி இருக்கும், ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல ட்ரை பண்ணுங்கள், அதுக்கு அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களாம்மா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நோ டைம் இஸ் டயக்ராம் கன்க்ளூஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் சம் காப்பி இஸ் கிராஃப், all graph are time, some time is diagram. ரெண்டாவது some graph are copy, all time are copy, all copy are diagram. மூணாவது some copy is time, all time is graph, no graph is diagram. நாலாவது all time is graph, all graph are copy, all copy are diagram. அஞ்சாவது none of these. Second one conclusions, some money are not fines, some money are not fines. Statements பாருங்க. முதல்து all softy are money, all money are bags, all bags are fines. ரெண்டாவது some money are bags, all bags are fines, some fines are softy. மூணாவது all bags are money, some bags are softy, no bag is fines. நாலாவது some softy are bags, all bags are fines, all softy are money. அஞ்சாவது none of this. ஸோ முயற்சி பண்ணுங்கம்மா, அதுக்கு அடுத்தது டிஸ்கஸ் பண்ணலாம். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்குது. பார்த்த உடனே ஆன்சர் சொல்கிற மாதிரி கூட சில இது செய்யலாம். எப்படின்றது நம்ம திருப்பி டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் சால்வ் பண்ணீங்க, ஆன்சர்ஸ் வந்ததா? ரொம்ப ஈஸியாக வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை எப்படி சார் அன்னிட்டு சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு பார்க்கலாமாம்மா. நான் நீங்கள் ஆன்சர்ஸ் கூட மென்ஷன் பண்ணல, இதுக்கு முன்னெல்லாம் எப்படின்ட்டு உங்களை நோட் பண்ணி சொல்லி அதுக்கடுத்து நான் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரோட வச்சுட்டு அதுக்கடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அது கூட தேவையில்லை, டைரெக்டாகவே இங்கே உங்களை பார்த்துக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவர் செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? எப்படி நம்ம செய்யலான்ட்டு கூட உங்களுக்கு ஐடியா வரும் இல்லையா? அதுக்காக அப்படியே வச்சுட்டேம்மா. பார்க்கலாமா எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு? பாருங்க, கன்க்ளூஷன் என்ன இருக்குமா? இங்கே நோ டைம் இஸ் டயக்ராம் இ ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இ ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கன்க்ளூஷனில் வரணும்னா ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன இருந்தால் உங்களுக்கு இன்றது கன்க்ளூஷனாக வரும்மா? என்ன இருந்தா a plus e is e. அப்போ என்ன இருக்கணும்? ஏன்றது ஈன்றது இருக்கணும். அப்படி இல்லைன்னா இ ஸ்டேட்மெண்ட் தனியாக இருந்தாலும் அது அப்படியே கூட நம்ம கீழே கன்க்ளூஷனில் இறக்கிடலாம் இல்லையா? சேம் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால். இல்லை இ ஆல்சோ கேன் பி கன்வெர்டட் இன்டு இ இல்லையா? அது கன்வெர்ட் பண்ணி இருந்தாலும் நம்ம கன்க்ளூஷனில் வரும். இது தவிர வேறே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா ஈன்றது உங்களுக்கு கன்க்ளூஷனில் வரணும்னா கண்டிப்பாக ஈன்றது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும். இ இல்லாமல் உங்களுக்கு கன்க்ளூஷன் இ வரத்துக்கு வாய்ப்பே இல்லை இல்லையாம்மா? இ இல்லாமல் உங்களுக்கு கன்க்ளூஷனில் இ வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஸ்டேட்மெண்ட்ஸில் கண்டிப்பாக இ ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இதுதான் க்ளூ. அது பேஸ் பண்ணிட்டாவே நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது ஆப்ஷனில் ஐஏஐ இருக்குது. இங்கே இ வரத்துக்கே வாய்ப்பு இல்லை கன்க்ளூஷனில் இல்லையா? இங்கே பாருங்கள் ஐஏஏ இருக்குது. இங்கே இ வரத்துக்கே வாய்ப்பு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இ இருக்குது, வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னா இந்த ரெண்டும் பாருங்கள் டைமு டயக்ராம் 2 3 இல்லையா?
ஸோ a plus e is e. e என்ன வரணுமா? no time is diagram. ஸோ அப்போ எது ரைட் ஆன்சர்னா மூணாவது ஆப்ஷன். பார்த்த உடனே இங்கே சொல்லிடலாம். நாலாவது கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏ இருக்கும்போது ஈ வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ பாருங்கள், பார்த்த உடனே கரெக்டாக 10 செகண்ட் கூட பிடிக்காதுமா. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்த உடனே கூட நம்ம சொல்லிடலாம். புரியுது இல்லைம்மா? என்னான்ட்டு அந்த கன்க்ளூஷன் எப்படி வரும், இன்னும் மெர்ஜ் பண்ண வரும்ன்றது ஒரு சின்ன இது நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சால்வ் பண்ணிடலாம். சரிங்களாம்மா? அடுத்தது பார்க்கலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்கோம் கன்க்ளூஷன்ஸில்? சம் மணி ஆர் நாட் ஃபைன்ஸ். சம் மணி ஆர் நாட் ஃபைன்ஸ்ன்றது ஓ ஸ்டேட்மெண்ட். ஓ ஸ்டேட்மெண்ட் எப்போ வரும் உங்களுக்கு கன்க்ளூஷனில்? எதுக்கெல்லாம் வரும்? ஐ ப்ளஸ் இ இருந்தா ஓ வரும், E plus A இருந்தா O star அங்கேயும் O வரும், E plus I இருந்தா O star அங்கேயும் O வரும். இது இல்லாம இருக்கு only a few, இதெல்லாம் only a few plus only a few இருந்தாலும் ப்ராப்பர் அலைன்மெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஓ வரும். only a few and a ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் சப்ஜெக்டாக இருந்தாலும் காமன் டேர்ம் ப்ரெடிகேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஓ ஸ்டார் வரும், அங்கேயும் ஓ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்கணும். இல்லைன்னா ஆஸ் இட் இஸாக ஓ ஸ்டேட்மெண்ட் இங்கே என்ன இருக்கோ அதே தான் கன்க்ளூஷனில் இருந்ததுன்னா கூட நம்ம அது கூட டிக் மார்க் பண்ணலாம். ஏன்னா சேம் ஸ்டேட்மெண்ட் ரீப்ரொடியூஸ்டுன்னா கூட நம்ம போகலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஓ cannot be converted, அது கவனமாக இருங்க. ஓ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தா வராது, ஏன்னா ஓ cannot be converted. இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கணும்மா? ஓ ஸ்டேட்மெண்ட் ஆஸ் இட் ஈஸாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இ ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஓன்லி ஏ ஃபியூ ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஓன்லி ஏ ஃபியூ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட்டு இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மூணுமே ஏ ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓ ஸ்டேட்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. 3 ஏ ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு பார்த்த உடனே அழிச்சிடலாம். ரெண்டாவது பாருங்க, ஐஇஏஐ இருக்கு, இதுலேருந்து ஓ ஸ்டேட்மெண்ட் வருமா? கண்டிப்பாக வராது, அதுவும் அழிச்சிடலாம். மூணாவது என்ன இருக்கு? ஏஐஇ இருக்கு, இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. அது என்னன்றது நம்ம பார்க்கலாமா? நாலாவது இங்கே ஒரு வாட்டி கவனிச்சிட்டிங்கன்னா ஐஏஏ இருக்கு, இங்கே இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளுக்கு இருக்கிறது என்னம்மா? இப்போ 1 3 இல்லைன்னா 5வது ஆப்ஷன், அவ்வளோதான். ஸோ டிசைட் ஆகிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஃபைன்ஸ் எங்கே இருக்குமா? ஃபைன்ஸ் இங்கே இருக்குது, மணி இருக்குது, இது காமனாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த காமனாக இருக்கும்போது ஏ அண்ட் இ காமனாக இருந்தால் எதுவாக இருக்குமா? காமன்ன்றது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் காமனாக இருந்தால் எப்போத்துக்குமே நம்மளுக்கு ஓ ஸ்டேட்மெண்ட் தான் கன்க்ளூஷனில் வரும். ஏ அண்ட் இ உங்களுக்கு காமன் டேர்ம் ப்ரெடிகேட்டாக இருந்தால், காமன் டேர்ம் சப்ஜெக்டாக இருந்தால் ஓ வரும், காமன் டேர்ம் ப்ரெடிகேட்டாக இருந்தால் இ வரும் இல்லையா? ஏற்கனவே இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஏ அண்ட் இ ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் ப்ரெடிகேட்டாக இருந்தால் நம்மளுக்கு இ தான் கன்க்ளூஷனில் வரும். எப்படின்னா காமன் டேர்ம் ப்ரெடிகேட்டாக இருக்கும்போது ஏ அப்படியே வச்சுக்கிறோம், ஈவை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், ஏ ப்ளஸ் இ வரும். ஸோ நீங்கள் மறக்கலன்னு நினைக்கிறேம்மா. ஸோ எனிஹவ் நான் சும்மா சொல்லியிருக்கேன். இங்கே பார்க்கலாம் நம்ம நோ பேக் இஸ் ஃபைன்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? நோ ஃபைன்ஸ் இஸ் பேக் இல்லையா? ஸோ இ ப்ளஸ் ஏ ஓ ஸ்டார்னா ஓ ரிவர்ஸ், அப்படின்னா வருமா? சம் மணி ஆர் நாட் ஃபைன்ஸ், சம் மணி ஆர் நாட் ஃபைன்ஸ். அதனால தேர்ட் ஆப்ஷன் டைரக்ட்லி ஃபாலோஸ். புரியுதாம்மா? எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலாமான்ட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்படி சால்வ் பண்ணணும், என்ன வரும், இ ஸ்டேட்மெண்ட் உங்களை கன்க்ளூஷனில் வரணும்னா இங்கே என்ன இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம் இந்த அனலிட்டிக்கல் மெத்தட் பொறுத்த வரலாம். புரியுது இல்லைம்மா? அடுத்ததெல்லாம் என்ன செய்கிறோம்? 2 கன்க்ளூஷன் கொடுக்குறேன், அதுக்கு அடுத்தது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. சரிங்களாம்மா? அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாமா? மூணாவது கொஸ்டின்மா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன்ஸ் பாருங்கம்மா, 2 இருக்குது இல்லையா? உங்களுக்கு 2 இருக்கு, ஏற்கனவே 1 தான் இருந்தது. 2 கொஸ்டின்ல மூணாவதுல 2 கன்க்ளூஷன்ஸ் இருக்கு. சம் டேபிள் இஸ் பிளாஸ்டிக், சம் பிளாஸ்டிக் ஆர் பெஞ்ச். இது பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. 5வது நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன், மேலே கீழே வைக்காம நன் ஆஃப் திஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஆல் டேபிள் ஆர் சேர், ஆல் சேர் இஸ் பெஞ்ச், some benches are plastic. ரெண்டாவது, all table is chair, some chair is bench, some benches are plastic. மூணாவது, no table is chair, all chairs are bench, some benches are plastic. நாலாவது, all table is chair, all chairs are bench, all benches are plastic. Fifth one, none of these. ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்கு அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆன்சர் வந்ததாம்மா? மூணாவது கொஸ்டின் 2 கன்க்ளூஷன்ஸ் இருக்கு. இங்கே நான் ப்ராப்பர் அலைன்மெண்ட் செஞ்சு வச்சிருக்கேம்மா, வேறு எதுவுமே கிடையாது, ப்ராப்பர் அலைன்மெண்ட் செஞ்சு வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் எடுத்தீங்கன்னா என்ன வரணும்மா? சம் டேபிள் இஸ் பிளாஸ்டிக். டேபிள் பிளாஸ்டிக் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்க. ஸோ டேபிள் இங்கே இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, எல்லாமே ப்ராப்பர்லி அலைன். ஏ ப்ளஸ் ஏன்னா ஏ இல்லையாம்மா? ஏ ப்ளஸ் ஏன்னா ஏ ப்ளஸ் ஐன்னா நோ கன்க்ளூஷன். அப்போ டேபிள் பிளாஸ்டிக் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால இன்டூ போட்டுறேன், கிராஸ் பண்ணிடுறேன். அடுத்தது பாருங்க,
இங்கே கூட எல்லாம் ப்ராப்பர்லி அலைன். பிளாஸ்டிக் டேபிள் 1 + 2 + 3 a + i னாவே நோ கன்க்ளூஷன். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் ஐ, அதனால அதுவும் வராது. அடுத்தது பாருங்கம்மா, டேபிள் பிளாஸ்டிக் 1 + 2 + 3 e + a ன்னா o ஸ்டார், o ஸ்டார் + i ன்னா எதுவுமே வராது. அதனால அதுவும் அழிச்சிட்டோம். ஃபைனலாக நம்மளுக்கு 4வது இல்லை 5வது இருக்கணும் இல்லையா? ஸோ 4வது இல்லைன்னா 5வது போயிடலாம். ஸோ இங்கே டேபிள் பிளாஸ்டிக் எல்லாமே ப்ராப்பர்லி அலைன். a + a ன்னா a + a ன்னா திருப்பி a அப்படின்னா வருமா, ஆல் டேபிள்ஸ் ஆர் பிளாஸ்டிக். ஆல் டேபிள்ஸ் ஆர் பிளாஸ்டிக் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? a is implied by i, a can be converted into i. some tables are plastic or some plastic are tables இருக்கா? some tables are plastic, some table is plastic. ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, some plastic are benches. இதில் இருக்காமா some plastic are benches? எஸ். third statement தான், all benches are plastic can be converted into some plastic are benches or some benches are plastic. so second one also follows from the fourth statement. அதனால எதுக்கு போயிடலாம்னா fourth one is the right answer. புரியுதாமா எப்படி அனிட்டு? இதில் கொஞ்சம் பாருங்க, அவன் some plastic are benches மேலே வச்சுட்டு முதல்ல இருக்கிறது 2வது பொசிஷனில் வச்சிருந்தா some plastic are benches பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரைட்டு தான் இல்லையா? சம் பெஞ்சஸ் ஆர் பிளாஸ்டிக் போது சம் பிளாஸ்டிக் ஆர் பெஞ்சஸ் ரைட்டு தான், இங்கேயும் ரைட்டு தான், இங்கேயும் ரைட்டு தான், இங்கேயும் ரைட்டு தான். ஸோ 4 இடத்துலையும் இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் இங்கே கொடுத்துருக்கிற 2வது கன்க்ளூஷன் ரைட்டு தான். பட் என்னன்னா முதல் கன்க்ளூஷன் இங்கே எங்கேயுமே வரல, இதில் மட்டும்தான் வருது. ஸோ அது முதல்ல மாற்றிருந்தா கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்கணும். ஸோ எனிவே இதை பார்த்த உடனே கூட நீங்கள் இது கூட ஈஸியாகவே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். புரியுது இல்லைம்மா? எப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு ஈஸியாக எப்படி எல்லாம் சால்வ் பண்ணலான்றதுக்காக ஒரு டீட்டெயிலாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமாம்மா? 4வது கொஸ்டின்மா, ரெண்டுமே பாசிபிலிட்டியில் கொடுத்துருக்கேம்மா. ஏன்னா எல்லா காம்பினேஷன்ஸும் உங்களுக்கு தெரியணும் அன்னிட்டுன்னு. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள், அதுக்கு அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல பாருங்க கன்க்ளூஷனு, ஆல் டொனால்ட் பீயிங் மிக்கி இஸ் ஏ பாசிபிலிட்டி, ஆல் டாம் பீயிங் ஜெர்ரி இஸ் ஏ பாசிபிலிட்டி. ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன், ஆல் டொனால்ட் இஸ் ஜெர்ரி, ஆல் ஜெர்ரி இஸ் மிக்கி, நோ மிக்கி இஸ் டாம். ரெண்டாவது, சம் டொனால்ட் இஸ் ஜெர்ரி, சம் ஜெர்ரி இஸ் மிக்கி, நோ மிக்கி இஸ் டாம். மூணாவது ஸ்டேட்மெண்ட்ஸ், some Donald is Jerry, no Jerry is Mickey, some Mickey is Tom. நாலாவது, all Donald is Jerry, no Jerry is Mickey, all Mickey is Tom. அஞ்சாவது, none of this. முயற்சி பண்ணுங்க, ஈஸியாகவே வரும். நம்ம அதுக்கு அடுத்தது டிஸ்கஸ் பண்ணலாம் டீட்டெயிலாக. சரிங்களாம்மா? நான் சால்வ் பண்ணிங்களா? ஆன்சர் வந்ததா? நான் ஆன்சர் எதுவும் மென்ஷன் பண்ணல, ப்ராப்பர்லி அலைன்டுனால அது மட்டும் தான் நான் உங்களுக்கு ப்ராப்பர் அலைன்மெண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்கலாமாம்மா எப்படி வரும் ஆன்சர்ஸ்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா, ஆல் டொனால்டு பீயிங் மிக்கி இஸ் ஏ பாசிபிலிட்டி, டொனால்டு பீயிங் மிக்கி இஸ் ஏ பாசிபிலிட்டி. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, a + a is a, all Donald is Mickey, all Donald is Mickey போது அது 100% ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அது பாசிபிலிட்டியில் எடுக்கலாமா? ஆல் டொனால்ட் பீயிங் மிக்கி இஸ் ஏ பாசிபிலிட்டி அன்ட்டு எடுக்கக்கூடாது. ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்கேன். ஸோ ஞாபகம் இருக்கா? மதன் இஸ் ஏ மேன் அன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்தா 100% ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அது மதன் இஸ் ஏ மேன் பீயிங் ஏ பாசிபிலிட்டி அன்னிங்கன்னா அதுக்கு மீனிங் எல்லாம் எங்கெங்கேயோ போயிடும் இல்லையா? ஏற்கனவே நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லி தான் சொல்லியிருக்கேன். 100% true statements, definite statements should not be considered under possibilities இல்லையா? ஸோ அது பேஸ் பண்ணிட்டு நம்ம இது வராதுன்னு சொல்லிடலாம். ஆல் டொனால்ட் இஸ் மிக்கி வரும், அதுவே நீங்கள் பாசிபிலிட்டியில் எடுக்கக்கூடாதுன்ட்டு. சரிங்களாமா? அடுத்தது பாருங்க, I plus I gives no conclusion, but இங்கே என்ன இருக்கு? டொனால்டு மிக்கி ப்ராப்பர்லி அலைன். ஸோ இது மாதிரி இருக்கும்போது ஆல் பாசிபிலிட்டிஸ் வில் கம் இன்டு பிக்சர் சொல்லியிருக்கேன் இல்லையா? எல்லா பாசிபிலிட்டிஸும் வரும்ட்டு. ஆல் டொனால்ட் பீயிங் மிக்கி இஸ் ஏ பாசிபிலிட்டி என்ன ரைட் ஆன்சர் தான், 1 2 சேர்த்து. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குமா கன்க்ளூஷன்? ஆல் டாம் பீயிங் ஜெர்ரி இஸ் ஏ பாசிபிலிட்டின்னு இருக்கு. இருக்கா பாருங்க, இங்க ஜெர்ரி டாம் இதையும் ப்ராப்பர்லி அலைன்டு தான், 2 3 இல்லையா? I plus C என்ன வரும்மா? ஓ என்ன வரணும்? சம் ஜெர்ரி இஸ் நாட் டாம், சம் ஜெர்ரி இஸ் நாட் டாம் ஓ ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குமா? ஏ ஸ்ட்ரைட்டு ஓ ஸ்ட்ரைட்டு தவிர எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான். ஏ ஸ்ட்ரைட்டு ஓ ஸ்ட்ரைட்டு தவிர எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ சம் ஜெர்ரி இஸ் நாட் டாம் போது ஏ ரிவர்ஸ் என்ன வரும்? ஆல் டாம் பீயிங் ஜெர்ரி இஸ் ஏ பாசிபிலிட்டி ரைட்டு தானே? ஸோ ஆல் டாம் பீயிங் ஜெர்ரி இஸ் ஏ பாசிபிலிட்டி. ஓ ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு என்ன வரும்? சம் ஜெர்ரி இஸ் நாட் டாம். அது மாதிரி வரும்போது ஏ ஸ்ட்ரைட்டு ஓ ஸ்ட்ரைட்டு தவிர எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஏ ரிவர்ஸ் ஆல் டாம் பீயிங் ஜெர்ரி இஸ் ஏ பாசிபிலிட்டி ஃப்ரம் 2 and 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் தி செகண்ட் ஆப்ஷன். அதில் புரியுது இல்லைம்மா? ஸோ ரெண்டுமே ஃபாலோ பண்ணும். எது ரைட்டுன்னா ரெண்டாவதுன்ட்டு நம்ம இங்கேயே சொல்லிடலாம், அடுத்தது செக் பண்ண அவசியமே இல்லை. பட்
உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி இருக்கிறதுக்காக இது கூட என்னன்றது நம்ம செக் பண்ணலாம் வருமா இல்லையான்னு. ஸோ இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் ஆனால் ரெண்டாவது வந்துருக்கூடாது இல்லையா, அப்போ தானே நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் போயிருப்போம். ஸோ இங்கே அதுவும் செக் பண்ணிடலாமா. பாருங்க ஆல் டொனால்ட் பீயிங் மிக்கின்னு இருக்கான், டொனால்டு மிக்கி இங்கே தான் இருக்கு. ஐ பிளஸ் என்ன ஓ, சம் டொனால்ட் இஸ் நாட் மிக்கி, சம் டொனால்ட் இஸ் நாட் மிக்கின்னா இங்கே டைரெக்டாக ஏ ஸ்ட்ரைட் கொடுத்துருக்கோம். ஸோ ஓ ஸ்டேட்மெண்ட் வரும்போது ஏ ஸ்ட்ரைட்ன்றது நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸில் வராது, அதனால அழிச்சிடலாம் இல்லையா. ஸோ ஒன்று வரலனாவே நம்ம அடுத்தது செக் பண்ண தேவையில்லை. அடுத்தது பாருங்கம்மா 1 and 2 ஏ பிளஸ் இ தானே. ஸோ நோ டொனால்ட் இஸ் மிக்கி, இ ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த பாசிபிலிட்டியும் கிடையாது இல்லையாம்மா, இ ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த பாசிபிலிட்டியும் வராது, அதனால அதுவும் அழிச்சிடலாம், அதுவும் வராது. ஸோ சும்மா இது ரெஃபரன்ஸ்க்காக இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேம்மா, பட் தேவையில்லை. இங்கே ஆன்சர் வந்தாவே நீங்கள் டைரெக்டாக அந்த ஆப்ஷனுக்கு எக்ஸாமில் போயிடலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஃபாலோஸ். புரியுதாம்மா. கடைசி கொஷன் பார்த்துடலாமா. அது கூட கடைசி கொஷன்மா லேட்டஸ்ட் பேட்டர்ன் சில்லோயிசம், ரிவர்ஸ் சில்லோயிசம், நியூ பேட்டர்ன், இதில் கடைசி கொஷன் சால்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் கரெக்டாக செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரைட் ஆன்சர் வரணும் சரிங்களா. ஸோ முதல்ல நோட் பண்ணிக்கோங்க, முயற்சி பண்ணுங்கள், அதுக்கடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கன்க்ளூஷன்ஸ் அஞ்சாவது, ஆல் விண்டோஸ் பீயிங் காட் இஸ் எ பாசிபிலிட்டி, சம் டோர்ஸ் ஆர் நாட் பில்லோ. ஒன்னின்மோ ஏ ஸ்டேட்மெண்ட்டில் பாசிபிலிட்டி, ஒன்னின்மோ டைரெக்டாக ஓ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு இல்லையா. இங்கே பாருங்கள் ஆப்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆல் பில்லோஸ் ஆர் விண்டோ, நோ விண்டோ இஸ் டோர், சம் டோர் இஸ் காட். ரெண்டாவது ஆல் பில்லோஸ் ஆர் விண்டோ, ஆல் விண்டோஸ் ஆர் டோர், சம் டோர் இஸ் காட். மூணாவது சம் பில்லோஸ் ஆர் விண்டோ, ஆல் விண்டோஸ் ஆர் டோர், நோ டோர் இஸ் காட். நாலாவது பாருங்கம்மா நோ விண்டோ இஸ் டோர், சம் டோர் இஸ் பில்லோ, சம் பில்லோ இஸ் காட். அஞ்சாவது நன் ஆஃப் திஸ். முயற்சி பண்ணுங்கம்மா, டிஸ்கஸ் பண்ணலாம். கடைசி கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்களா, ஆன்சர் வந்திருக்கா. நான் இங்கே ஆன்சர் மென்ஷன் பண்ணலாமா, ப்ராப்பர்லி அலைன்டு மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்க்கலாமா ஒன் பை ஒன். ஆல் விண்டோஸ் பீயிங் காட் இஸ் ஏ பாசிபிலிட்டி, சம் டோர்ஸ் ஆர் நாட் பில்லோஸ். ஆல் விண்டோஸ் பீயிங் காட், விண்டோ அண்ட் காட் எங்கே இருக்கு பாருங்கம்மா. விண்டோ அண்ட் காட் பார்த்தீங்கன்னா 2 3 இல்லையா. விண்டோ அண்ட் காட் இ பிளஸ் ஐ என்னமா ஓ ஸ்டார், ஓ ஸ்டார் என்ன வரணும் ஓ ரிவர்ஸ், ஓ ரிவர்ஸ் என்ன வரும் சம் காட் இஸ் நாட் விண்டோ. சம் காட் இஸ் நாட் விண்டோ இருக்கும்போது இன்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் வரும்மா. ஓ இருக்கும்போது ஏ ஸ்ட்ரைட் ஓ ஸ்ட்ரைட் தவிர எல்லாமே பாசிபிலிட்டிஸ் வரும் இல்லையா. உங்களுக்கு இ பிளஸ் ஐ என்ன ஓ ஸ்டார், ஓ ஸ்டார் என்ன ஓ ரிவர்ஸ், சம் காட் இஸ் நாட் விண்டோ வரும்போது ஏ ரிவர்ஸ் என்ன ஆல் விண்டோஸ் பீயிங் காட் இஸ் ஏ பாசிபிலிட்டி. அதே ஏ ஸ்ட்ரைட் என்ன வரணும் சம் காட் இஸ் நாட் விண்டோ ஆல் காட் being window possibility அண்ணா வராது. எதனாலனா ஓ ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது ஏ ஸ்ட்ரைட் இஸ் நாட் ஏ பாசிபிலிட்டி, ஓ ஸ்ட்ரைட் வராது, அது தவிர எல்லாமே வரும் இல்லையா. கவனமா இருக்கீங்க இல்லையா. அடுத்தது பார்க்கலாமா. சம் டோர்ஸ் ஆர் நாட் பில்லோஸ் எங்க இருக்குமா. டோர்ஸ் பில்லோஸ் பார்த்தீங்கன்னா 1 2 ஸ்டேட்மெண்ட் தான். ஏ பிளஸ் இ என்ன இ என்ன வரணும்மா நோ பில்லோஸ் ஆர் டோர்ஸ். நோ பில்லோஸ் ஆர் டோர்ஸ் இருக்கும்போது அதுலலாம் என்னெல்லாம் வரும்மா நம்ம இ கேன் பி கன்வெர்டட் இன்டு இ இஸ் இம்ப்ளைடு பை ஓ, இ ஆல்சோ கேன் பி கன்வெர்டட் இன்டு ஓ இல்லையா. ஸோ நோ பில்லோஸ் ஆர் டோர்ஸ் அண்ணா நோ டோர்ஸ் ஆர் பில்லோஸ், சம் பில்லோஸ் ஆர் நாட் டோர்ஸ், சம் டோர்ஸ் ஆர் நாட் பில்லோஸ் வருமா. எஸ், ஃப்ரம் 1 and 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இ ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம ஓ எடுக்கலாம். ரெண்டுமே ஃபாலோ பண்ணோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கே நம்ம போயிடலாம். வேற எதுவுமே செக் பண்ண தேவையில்லை, நம்மளுக்கு நிறைய டைம் மிச்சம் இல்லையா. பட் என்னன்னா உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக எல்லாமே கூட நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களாமா. மிச்சதெல்லாம் எதனால் வரலன்றது கூட நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்கம்மா ரெண்டாவது ஆல் விண்டோஸ் பீயிங் காட்னு சொல்லியிருக்கான். விண்டோஸு காட்டு பார்த்தீங்கன்னா 2 and 3 இல்லையாமா. 2 and 3 என்ன இருக்குமா ஏ பிளஸ் ஐ gives no conclusion. அப்படி இருக்கும்போது எல்லாம் பாசிபிலிட்டிஸும் வரும் இல்லையா. ஆல் விண்டோஸ் பீயிங் காட் இஸ் எ பாசிபிலிட்டின்றது ரைட் ஆன்சர் தான், ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு தான். ரெண்டாவது வருமா பாருங்க சம் டோர்ஸ் ஆர் நாட் பில்லோஸ். டோர்ஸு பில்லோஸ் எங்க இருக்கு பாருங்கம்மா 1 and 2. ஆல் பில்லோஸ் ஆர் டோர்ஸ் இருக்கும்போது some pillows are doors, some doors are pillows தான் வருமே கண்டி. ஓ ஸ்டேட்மெண்ட் வராது ஏலேருந்து. ஏ கேன் பி கன்வெர்டட் இன்டு ஐ, ஏ இஸ் இம்ப்ளைடு பை ஐ இல்லையா. அதனால ரெண்டாவது வராததுனால நம்ம இதுக்கு போக முடியாது. ஸோ ரெண்டாவது ராங் ஆன்சர் சரிங்களாமா ஆப்ஷன்ன்றது. மூணாவது பாருங்க விண்டோஸு காட்டு எங்க இருக்குமா. விண்டோஸு காட்டு 2 3 ஏ பிளஸ் இ என்ன இ நோ விண்டோஸ் ஆர் காட் இருக்கும்போது பாசிபிலிட்டிஸ் ஏதாவது வருமா. எதுவுமே வராது, இக்கு எதுவுமே பாசிபிலிட்டிஸ் கிடையாது, அதனால ஃபர்ஸ்ட் ஒன்னே வராது, அதனால ரூல்ட் அவுட். மூணாவது அழிச்சிட்டோம். நாலாவது செக் பண்ணலாமா பாருங்க. இன்னொன்று இது செக் பண்ணணும்னு அவசியம் இல்லைம்மா, அதனால ஒன்னே ராங் ஆன்சர்ன்ட்டு நான் டைரெக்டாக நாலாவது போயிட்டேன். ஸோ இங்கே விண்டோஸு காட் எங்கே இருக்கு பாருங்க மூணுமே சேர்த்தா. இ பிளஸ் ஐன்னா ஓ ஸ்டார் பிளஸ் ஐ இருக்கும்போது எதுவுமே வராது. அது மாதிரி இருக்கும்போது எல்லாம்
பாசிபிலிட்டிஸ் ரைட் ஆன்சர் தான். அதனால ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட்லி ஃபாலோஸ். சரிங்களா? ரெண்டாவது என்ன வரணுமா? சம் டோர்ஸ் ஆர் நாட் பில்லோ. டோர்ஸ் பில்லோ எங்க வரும் பாருங்க, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான் எடுக்கணும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குமா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஐ ஸ்டேட்மெண்ட் தான். ஐ ஸ்டேட்மெண்ட்ல என்ன கன்வெர்ட் பண்ண முடியும்? ஐ கேன் ஓன்லி பி கன்வெர்டட் இன்டு ஐ. அவ்வளவுதான் கண்டி, ஓ வராது. அதனால ரெண்டாவது வரல. முதல்ல வந்திருக்கு கண்டி, ரெண்டாவது வரல. புரியுதாமா உங்களுக்கு? முதல்ல வந்திருக்கா ஆல் விண்டோஸ் பீயிங் காட்? ஆமா, ஏன்னா இ பிளஸ் ஐ ஓ ஸ்டார் பிளஸ் ஐ வரும்போது எல்லா பாசிபிலிட்டிஸும் வரும். ரெண்டாவது வரல. ஸோ இதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டோம். எக்ஸாமில் இதெல்லாம் நம்ம செக் பண்ண தேவையில்லை, அவசியம் இல்லை. பார்த்த உடனே ஆன்சர் வந்ததா இம்மீடியட்டாக நீங்கள் அதுக்கு போயிடலாம். டைம் உங்களுக்கு மிச்சம். புரியுதாமா? ஸோ இந்த மேலே எந்த டவுட்டும் வராதுன்னு நினைக்கிறேன் இதில். ஸோ பெஸ்ட் விஷஸ்மா உங்களுக்கு எல்லாமே என்ன சொல்லியிருக்கிறது எல்லாமே 1 by 1 எல்லாம் பார்த்துட்டு வாங்க, விடாதீங்க. எல்லாமே பார்த்துக்கோங்கம்மா. 1 by 1 எல்லாமே நான் சொல்லியிருக்கிறது பார்த்துக்கோங்க. ரூல்ஸ் சொல்லியிருக்கிறதெல்லாம் கவனமாக இருங்க. எல்லாமே நீங்கள் 2-3 வாட்டி கூட ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா?